அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இந்த வீடியோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு இனிய செய்தி. என்னென்னா, இதற்கு முன்னால் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். உங்களுடைய இடத்திற்கே வந்து உங்களுக்கு நான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு ஆன்மீக தேடல் இருக்குது, ஆன்மீகத்தில் நிறைய சந்தேகம் இருக்குது, இல்லைன்னா நான் உணர்ந்த அந்த உயரிய ஆன்மீகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை அதன் மூலமாக மாற்றிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த ஆன்மீகத்தை நான் வந்து கட்டாயமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதன் ஒரு பகுதியாக திருமதி ஜெயந்தி அவர்கள், கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய இனிய நண்பர், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எங்களுக்குள்ளே ஒரு குழு இருக்குது, ஒரு 6-8 பேர் இருக்கோம், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வர்றேன்னு சொல்லி, இது வந்து ஒரு குடும்ப நிகழ்வு போல் இருந்தது. அவங்க வீட்டுக்கே நான் போயிட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் பதில் அளிச்சுட்டு அவங்களுடைய டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நான் வந்துட்டேன். என்னுடைய முதல் ஆன்மீக பயணம் வெற்றியடைந்தது அப்படிங்கிறத நான் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி ஆன்மீக தேடல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மக்களையெல்லாம் சென்றடைய வேண்டும் என்னோடய ஆன்மீகம். அவர்கள் வந்து ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்திற்கு போகணும், தன் வாழ்க்கையை தானாகவே மாற்றிக்கொள்ளும் சக்தி தங்கிட்ட எப்படி இருக்குன்ற அந்த உயரிய ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சாமியாருக்கு வயப்படுத்துறது, ஒரு குருவுக்கு வயப்படுத்துறது, ஒரு தெய்வத்துக்கு வயப்படுத்துறது, ஒரு மதத்துக்கு வயப்படுத்துறது, இப்படின்னு சொல்லி பிறர் வயப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்மளுடைய ஆன்மீகம் வந்து ஒரு மனிதனை தன்வயப்படுத்தும் ஆன்மீகமாக மாற வேண்டும்ன்றது தான் என்னோடய ஆன்மீகத்தினுடைய முதல் குறிக்கோள். அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஞானம். நாம் எப்படி ஒரு 100% சக்தி, அதை எப்படி பயன்படுத்தி நம்மளோட பிரச்சனைகள் நாமளே சால்வ் பண்ணுறது அப்படின்னு அதற்குண்டான சைக்காலஜியும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த உளவியலோடு சேர்ந்து தான் எனக்கு ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள். என்னுடைய இறை வழிகாட்டுதல் எனக்கு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தது. இந்த பயணம் என்பது வந்து மென்மேலும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கோயம்புத்தூர் மீட்டில் வந்துங்க, நான் வந்து என்னோடய ஆன்மீகத்தை கொடுத்தேனான்னு கேட்டிங்கன்னா, அந்த உபதேசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் என்னுடைய நேயர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிச்சுட்டு தான் வந்தேன். அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து அவர்கள் கேட்ட கேள்வி என்பது மற்றவர்களையும் சென்றடைய வேண்டும்னு சொல்லி இதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் போடுறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நான் இப்போது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி போனதுனாலையும், இது ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் மீட் மாதிரி போனதுனால ஒரு ட்ரெய்லர் மாதிரி நான் வந்து ஒரு சின்ன வீடியோலாம் நான் எடுக்க முடியல. அவங்க கேட்ட கேள்வி நான் கொடுத்த பதில் தான். அடுத்தடுத்த ஆன்மீக மீட்டில் வந்து நான் கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி 2 minutes ட்ரெய்லர் மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கும் இது மாதிரியான ஆன்மீக தேடல்கள் இருக்குது, நான் ஆன்மீகம் கற்றுக்க ஆசைப்பட்றேன், நிறைய கேள்விகள் இருக்குது சார், நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய இடத்துக்கே வந்து நான் வந்து இது வந்து பிரதிபலன் பாராமல் இதை நான் செய்ய ஒரு சேவையாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா ஆன்மீகம் என்பது பிரதிபலன் பாராமல் செய்ய வேண்டும்னு. பட் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், ஆலோசனைகள்னால் அதுக்கு நான் கவுன்சிலிங்க்கு நான் சார்ஜ் பண்ணுறேன், அதுவும் உண்மை. ஆனால் ஆன்மீக தேடல் அப்படின்னா நான் கற்றுக்கொண்ட உணர்ந்த ஆன்மீகத்துக்கு நான் சார்ஜ் பண்ணுறதில்ல. நான் சொல்லும் உபதேசங்களுக்கு நான் வந்து ஒரு 9 உபதேசங்கள் இருக்குது, 4 வேதங்கள் இருக்குது நான் கற்றுக்கிட்ட ஆன்மீகத்தில். 4 வேதங்கள்னால் அது வேறு மதத்துக்கு சார்ந்த வேதம்னு அல்ல, இது மனிதர்களுக்கான பொது வேதம். அது எதுக்குமே நான் சார்ஜ் பண்ணுறது இல்லைங்கிறது என்னுடைய கொள்கை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் குழுவாக இல்லை, நான் ஒரு 2 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம், எப்படி சார் நான் உங்களை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்றது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட ஒரு ஜூம் கால்லையோ இல்லை வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக ஒரு கான்ஃபரன்ஸில் நம்ம பேசிக்கலாம். ஒரே ஒரு சின்ன நிபந்தனை, நீங்கள் கேட்கும் கேள்விகள் என்பது வந்து ரெக்கார்ட் செய்யப்படும். அது உங்களைப் போலவே தேடல் உள்ள மனிதர்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்றதுக்காக அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ என்னுடைய ஆன்மீக பயணம் என்பது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்ற என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னோடய ஆன்மீகம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஏணிப்படியாக நிச்சயம் அமைந்தே தீரும். அது ஆறுதல் கொடுக்கறதுக்காக மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஆறுதல் கண்டிப்பாக கொடுக்கும், மாறுதலையும் கொடுக்க வல்லதுங்கிறதுனால தயவு செய்து அதை உங்கள் மாறுதலுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் யாரு காலையும் விழ தேவையில்லை. யாரையும் வந்து நீங்கள் வந்து என்னை விட பெரியவர் அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட பேசினவங்க யாருமே வந்து எல்லாம் வந்து எல்லாரும் வந்து என்னை ஒரு சகோதரன் போல தான் பார்த்தாங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் போல தான் பார்த்தாங்க. சில பேர் வந்து எனக்கு நைட்டே தூக்கம் வரல அவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கு பிறகு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படி ஒரு கலந்துரையாடல்ங்கிறது வந்து ரொம்ப பியூராக இருந்தது. எல்லாமே வணிகமாகிவிட்ட காலத்தில் வந்து ஆன்மீக தேடலுக்கு மட்டும் வணிகம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னால் முடிஞ்சது, என் சக்திக்கு உட்பட்டு நான் என்ன செய்யணுமோ, நான் என்ன பொருள் சம்பாதிக்கிறேனோ அதிலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து இதுக்கு நான் செலவு பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ அதனால் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி தான். நீங்கள் தாராளமாக நீங்கள் அடுத்தடுத்து எங்கே வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ கால் மூலமாக எங்கிட்ட ஆன்மீகம் கற்றுக்கலாம், ஆன்மீக கேள்விகளுக்கு சந்தேகத்தை தெளிவுபெற்றுக் கொள்ளலாம். இல்லைன்னா நேரில் வந்தே நான் மீட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி.
தேங்க்யூ வெரி மச். நாளிலிருந்து நான் என்ன பேசினேன் அப்படின்ற வீடியோக்கள் அந்த தலைப்பின் வாயிலாக வரும். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.